சிம்மராசி நேயர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி 6/3/2026 முதல் 24/4/2028 வரை கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைந்தார். இது தங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் அமைவதால் உங்களுக்கு எந்த ஒரு காரியமும் எடுத்ததும் செய்து முடிக்கக்கூடிய நீங்கள் இதில் சிரமமும் சிறிது காலமும் தாழ்த்தியே செய்ய வேண்டியதாக வரும். அப்படி இருப்பினும் உங்கள் உழைப்பிற்கும் உங்கள் முதலீடுக்கும் தகுந்த லாபமும் நன்மையும் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் உங்களை அழைக்காத அழைப்பு அழைத்து உங்களை மிகவும் சிரமத்தையும் உடல்நிலையில் ஒரு தொய்வையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகின்றது. ஆக எது ஒன்றையும் நிதானத்துடனும் எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் என்பதை மட்டும் தாங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் தங்களுக்கு முழு மன நிறைவை ஏற்படுத்தக்கூடியதாக அமையாது. அப்படி இருப்பினும் அந்த சிறு குறைகளை தாங்கள் கவனிக்க வேண்டும் என்ற நிலையில் பெரும் குறைகளை செய்துவிடாது நிதானமும் சிந்தனையும் தேவை. அஷ்டம சனிகள் வராத தொல்லைகளும் சிரமங்களையும் ஏற்படுத்துவார்கள் உங்களுக்கு வேண்டியவர்களே. அப்படி இருக்கும் காலகட்டங்களில் தாங்கள் நிதானத்தையும் வாய் வார்த்தைகளில் ஒரு நிதானமான வார்த்தைகளையும் செலவிடுவதன் மூலம் தாங்கள் தங்களை தற்காத்து கொள்ளலாம். மேலும் உங்களுக்கு வரக்கூடிய தர்க்கங்கள், வழக்கு வாய்தாக்கள் போன்றவற்றில் தாங்கள் நிதானத்தை கடைபிடித்தால் அவை நல்ல முடிவை எட்டித்தரும். தொழில் ரீதியாக தாங்கள் எச்சரிக்கையுடன் கான்ட்ராக்ட் போடுவது, ஒப்பந்தம் செய்வது இவற்றில் எச்சரிக்கையும் கவனத்தையும் செலுத்த வேண்டும். பிறரை நம்பி தாங்கள் செய்தால் தாங்கள் ஒரு வகையில் நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் ரீதியாக புதிய தொழில்கள் ஆரம்பிப்பதை தவிர்ப்பது நல்லது. மேலும் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியாக பல கஷ்டங்களும் தொந்தரவுகளும் அலைச்சல்களும் உண்டாகும். அவற்றை சமாளிக்க குரு மற்றும் சூரியன் ஆகியவர்கள் மாறும் காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு நிவர்த்தியையும் நல்ல நிலையையும் உண்டு பண்ணி தருவார்கள். ஆக இந்த காலகட்டம் 2.5 வருடம் என்பது தாங்கள் சிந்தனையுடனும் திட்டத்துடனும் நிதானத்துடனும் செய்வதன் மூலம் உங்களுக்கு இந்த அஷ்டம சனி என்பது நல்ல ஒரு நிலையை, சிரமம் தெரியாமல் ஓடக்கூடிய ஒரு நல்ல நிலையை உண்டு பண்ணக்கூடியதாக ஆகும். இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் காலகட்டங்களில் ஏற்றாற்போல் சனீஸ்வர பகவானை சனிதோறும் வழிபட்டு வர வேண்டும். எல்விளக்கு இட்டு வழிபட்டு வேண்டும். ஒரு முறையாவது திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயில் சென்று அவரை தரிசனம் செய்து எல்விளக்கு ஏற்றி அன்னதானம் செய்து வருவதன் மூலம் அவருடைய அஷ்டம சனியின் தாக்கங்கள் குறையும். அவர் செயல்பாட்டில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். தடங்கள் பட்ட காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். தொழில் ரீதியாக விரிவாக்கம் உண்டாகும். தங்களுக்கு நெருக்கடி கொடுத்து வந்தவர்கள் விலகிச் செல்வார்கள். ஆக இந்த அஷ்டமச்சனியினுடைய தாக்கம் என்பது தாங்கள் சனிதோறும் விநாயகர், ஆஞ்சநேயர் மற்றும் பெருமாள் இவர்களை யாராவது ஒருவரை தரிசித்து வருவது நல்லது. சனிதோறும் சனீஸ்வரருக்கு விளக்கிடுவது நல்லது. அன்னதானம் என்பது வறியவர்களுக்கு, பிச்சைக்காரர்களுக்கு மற்றும் கைகால் நுடமாக உள்ளவர்களுக்கு ஆகியவர்களுக்கு வஸ்திரதானம் மற்றும் உணவு, அன்னதானம் ஆகியவை வழங்குவதால் உங்களுக்கு பெரும் பயனை அடையலாம். பிராணிகளுக்கும் மற்றும் கால்நடைகளுக்கும் தாங்கள் உணவளிப்பதன் மூலம் பெரிய விமோச்சனத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் அடையக்கூடிய வாய்ப்பை உண்டு பண்ணித்தரும். வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி.